நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சார் எங்களோட சேர்ந்து? பண்ணலாம். ரெடியா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான், கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. ஸ்டாலின் தான் வந்தாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு. இதுதான் உண்மையான விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி. அதுதான் எதிரிகளின் முடிவு. ஸ்டாலின் தான் வர்றாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு. இதுதான் உண்மையான விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி. அதுதான் எதிரிகளின் முடிவு. நன்றி நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. நான் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு நாட்டுப்புற கலைஞன். எப்படின்னா என்னுடைய ஆரம்பம் ஒரு இலை வீட்டிலேருந்து ஆரம்பித்தது. படிப்பறிவு இல்லாமல் நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக தொழிலில் இறங்கினேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த கிராமிய கலைஞர் நாட்டுப்புற கலைஞர்லாம் இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கிய காரணம். 2005 சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆகுது. 2006 கரகாட்ட கலைஞனாக இருந்தவன் இங்கே நான் சென்னை சங்கமத்திலேருந்து மேடை பாடகனாக இங்கே வர்றேன். அதில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கி 2010 வரைக்கும் நான் அந்த சென்னை சங்கமத்தில் இருந்தேன். 2010 ஸ்டாப் ஆனவுடனே எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நலிவிட்டு போயிட்ட. மறுபடி மீண்டும் இந்த சென்னை சங்கமத்தை எடுத்து இந்த கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததுக்கு நான் இந்த வேலையில் ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம். நான் சாருலதா. நீங்கள் சொன்னீங்க பழைய பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம தலைவர் கலைஞர் ஐயா எவ்வளவோ படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு, பாடல்கள் வரிகள் கொடுத்துருக்காரு. அவரோட பாடல்களில் உங்களுக்கு மிக பிடித்த வரிகள் மறக்க முடியுமான்னு ஒரு படத்துல காகித ஓடம் கலர்களை போடு. அதே மாதிரி மக்கள் ஆணையிட்டால்னு ஒரு படம் ராமநாராயணன் டைரக்ஷன் வந்துச்சு. அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன் ஒரே ஒரு பாட்டுக்காக. அது என்ன சிச்சுவேஷன்னா, விஜயகாந்த் அதில் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு படத்தில் சொல்கிறேன். அதுக்கு ஓட்டு கேட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு. ஒரே சாங் அதில். அது தலைவர் எழுதின பாட்டு. அந்த கருத்து அது அருமையாக இருக்கும். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார், ஏற இறங்க பார்த்து இடைகளை போடு, எத்தனைக்கும் பித்தனுக்கும் இடைகளை போடு அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் நான் தான் ஆக்ட் பண்ணதில்ல, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அது நடந்தது. என் பேர் பியான். உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன சார்? புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை பண்ணேன். அதை மனப்பாடம் பண்ணி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இந்த கவிதையை ஆக்சுவலி நம்ம அந்த வரிகள் எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. தென்மா, விஜய், நரேன்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அந்த கவிதையை இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு பாடலா மாற்றலாம். ஒரு பாடலா மாற்றி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கு. பண்ண முடியுமா? செம்மொழி பாடல் மாதிரி இது ஒரு பாடல் ஆயிடுச்சு. செம்மொழி பாடல் எப்படி விட்டாச்சோ
இதை ரெடி பண்ணி உடனே அது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். தமிழுக்கு உரிய அந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதுக்காக முதல்ல மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வேறு படிப்பில் வேறு படிச்சுட்டு இருக்கலாம், எங்கேயாவது இல்லை தொழிலில் இருக்கலாம். அதே நேரத்தில் இசையும் இல்லாமல் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இசையும் நீங்கள் செஞ்சிருக்கிற தொழிலையும் நல்லா நீங்கள் வெற்றி அடையணும்னு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை மீண்டும் முதல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வைப் வித் எம்கேஎஸ் நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்களுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாடல் பாடினார்.